பரோட்டாவுக்கு நான் 300 கிராம் மைதா மாவு எடுத்திருக்கேன். சென்டரில் புளி பண்ணிக்கலாம். ஒரு முட்டை எடுத்திருக்கேன். அதை இதை உடைச்சி இதில் சேர்த்திக்கலாம். சர்க்கரை ஒரு 1/2 ஸ்பூன் போல், நமக்கு தேவைக்கு ஏற்ப சால்ட்டு சேர்த்துட்டு கலந்துக்கலாம். ஃபஸ்ட்டு இதை நல்லா கலந்துடலாம் ஃப்ரெண்ட்ஸ். தேவைக்கு கொஞ்சமாக இதிலே தண்ணி சேர்த்துடலாம். சேர்த்துட்டு இதை நல்லா கலக்கி விட்டுக்கலாம். நம்ம சப்பாத்திக்கு பிசுக்கிறத விட கொஞ்சம் லூஸாக பிசைக்கணும். பிசைஞ்சிடலாம். தண்ணி தெளித்து பிசிக்கோங்க. நீங்கள் பாத்திரத்திலே பிசுக்கிறது. இந்த டைமில் நம்ம ஒரு 2 ஸ்பூன் எண்ணெய் சேர்த்திக்கலாம். எண்ணெய் சேர்த்துட்டு நல்லா பிசைய ஆரம்பிச்சிடலாம். நல்லா அழுத்தம் கொடுத்து இப்படி பிசைஞ்சிக்கலாம். இன்னும் கொஞ்சம் எண்ணெய் சேர்த்திக்கலாம். தேவைக்கு பார்த்து சேர்த்துங்க. ஒரே வாட்டி நம்ம எண்ணெய் சேர்த்ததை விட இந்த மாதிரி பிசையும் போது சேர்த்தி பிசைஞ்சிக்கணும்னா எண்ணெய் நல்லா இது இழுத்துக்கும். இந்த மாதிரி நம்மளுக்கு கல்லில் ஒட்டக்கூடாது. அந்த அளவுக்கு ரெடி பண்ணிவிட்டு போட்டு சாத்தலாம். எவ்வளோ உங்களால் அடிக்க முடியுமோ அந்த அளவுக்கு அடிச்சுக்கோங்க. நம்ம மாவு இந்த மாதிரி வீசினா கல்லில் மாவு கொஞ்சம் கூட ஒட்டக்கூடாது. நம்ம பாத்திரத்தில் வீசினாலும் சரி, இந்த மாதிரி கிச்சன் இதில் அடிச்சிங்கனாலும் சரி, கீழே வந்து நமக்கு மாவு ஒட்டக்கூடாது. பாருங்கள், இந்த அளவுக்கு லூஸாக இருக்கணும். அப்போ தான் நமக்கு பரோட்டா வீசும் போது க்ளீனாக வீசும். இப்போ நம்மளுக்கு மாவு ரெடி ஆயிடுச்சு. நான் ஒரு 10 நிமிஷம் நல்லா அடின்னு அடிச்சிட்டேன். மாவு ரெடி. இது இப்படியே இருக்கட்டும். இது மேலே கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்தி இதை இப்படியே விட்டுறலாம். 1 மணி நேரமாவது நல்லா இது ஊறட்டும். மூடிடலாம். நீங்கள் ஈர துணி போட்டு கூட மூடி வைக்கலாம். நான் காற்று போகாமல் டப்பா போட்டு மூடி வைக்கிறேன். நல்லா ஒரு 1 மணி நேரம் ஊறட்டும். நல்லா ஊறிடுச்சு. இதை நம்ம எத்தனை பரோட்டா போடுறோங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி கட் பண்ணிக்கலாம். மாவு உண்டை பிடிச்சாச்சு. உண்டை பிடிச்சிட்டோம். அது மேலே லைட்டாக எண்ணெய் சேர்த்திக்கலாம்.
ஒரு 20 நிமிஷம் இது இப்படியே இருக்கட்டும், ஊறட்டும். நல்லா மாவு நல்லா ஊறிடுச்சு. இதை வீசுறதுக்கு இடம் காலி பண்ணிக்கலாம். நம்ம எண்ணெய் சேர்த்துட்டு இப்படி நல்லா கொஞ்சம் முதல்ல அகலமாக தின்னிக்கலாம். மாவை நல்லா அப்படி தட்டிக்கலாம். இல்லை உங்களுக்கு சப்பாத்தி கட்டையில் தான் தேய்க்க முடியும்னா தேய்ச்சிக்கோங்க. ஸ்டார்டிங்கில் கொஞ்சம் அகலமாக வர்றதுக்கு நம்ம இந்த மாதிரி கையில் கொஞ்சம் தேய்ச்சிக்கலாம். இப்படி பாருங்க, தெரியுதுங்களா? கொஞ்சம் வீசும் போது கையில் இந்த மாதிரி துணிக்கு நம்ம பிடிக்குங்கள, இப்படி ஒரு கை இப்படி ஒரு கை வச்சு வீசணும். ஏன்னா நாங்கள் வீசும் போது தெரியாது இல்லைங்களா, அதனால் சொல்கிறேன். என்னால் அகலமாக வீச முடியாதுன்றவங்க இந்த மாதிரி நம்ம கையிலேயே கொஞ்சம் இப்படி மாவு மொத்தமாக இருக்கிற இடத்துல இப்படி திரட்டிக்கோங்க. திரட்டிட்டு நல்லா எண்ணெய் சேர்த்திட்டு நூல் கட்டரை வச்சு நான் கட் பண்ணிக்கிறேன். ஏன்னா எங்கள் குட்டீஸுங்க நூல் பரோட்டா கேட்டாங்க இன்றைக்கி. 6 மரம் வச்சு கோடு போட்டுக்கலாம். கோடு போட்டுட்டு ஒன்று சேர்த்திக்கலாம். திரும்பவும் நம்ம அந்த எண்ணெய் சேர்த்துனோங்க இல்லையா, அது நமக்கு நல்லா இந்த கேப் வந்து கரெக்டாக இருந்தணும். இப்படி சேர்த்திடலாம். இப்படி நம்ம கையில் எவ்வளோ உங்களால் இப்படி இழுக்க முடியுமோ கொஞ்சம் அந்த மாதிரி இழுத்துக்கோங்க. ஜோராக இழுத்திங்கன்னா கட்டாயிரும், மெதுவாக இழுக்கணும். நல்லா இழுத்தாச்சு. இதை சுற்றிக்கலாம். நம்ம கட்டாச்சுன்னா ஒன்றும் நம்ம ஃபீல் பண்ண தேவையில்லை. பாருங்கள், தெரியுதுங்களா? ரோல் பண்ணியாச்சு. இது ஒரு 10 நிமிஷம் 15 நிமிஷம் போல் நல்லா ஊறட்டும். நம்ம இதே போல் எல்லா மாவும் ரெடி பண்ணிக்கலாம். அடுத்த மாவும் அதே மாதிரி ரெடி பண்ணிக்கினேன். இது வந்து நம்ம ரெகுலர் பரோட்டா. பாருங்க, இந்த கை அடி கொடுக்கணும், இந்த கை இப்படி மேலே கொடுக்கணும். ஓரம் கட்டாயிடுச்சுன்னா வருத்தப்படாதீங்க, திரும்பவும் நம்ம அதை ஓரமாக சேர்த்திக்கலாம். முடிஞ்ச வரை தப்பமாக வராத மெலிசாக எடுத்துக்கலாம். எண்ணெய் சேர்த்தியாச்சு. முடிஞ்ச அளவுக்கு
ஏர் பபுள் உள்ளே இருக்கிற மாதிரி பார்த்துக்கோங்க. இது நம்ம கடையில் வாங்குகிற பரோட்டா மாதிரி. இந்த பபுள் இருக்கிறதுலையும் நம்மளுக்கு லேயர் லேயராக வரும். இதுவும் ஓரமாக இருக்கட்டும். நம்ம வீசுறது எல்லாமே பிக்காது, கரெக்டாக வரும்னு சொல்ல முடியாது. அதனால் நமக்கு பிஞ்சாலையும் ஒன்றும் பயப்படாதீங்க, நம்மளுக்கு லேயர் லேயராக பரோட்டா வந்துடும். மாவு நல்லா ஃபோல்ட் பண்ணி வச்ச பின்ன நல்லா ஊறிடுச்சு. கொஞ்சமாக எண்ணெய் சேர்த்திக்கலாம். சேர்த்திட்டு ரொம்ப அகலமாக தட்டாதீங்க, மெலிசாக கொஞ்சம் நம்மளுக்கு கடை பரோட்டா மாதிரி வர்ற மாதிரி கொஞ்சம் தப்பமாகவே இருக்கட்டும். இந்த அளவுக்கு தட்டினாவே போதுமானது. நம்ம தோசைக்கு வைக்கிற அளவு ஃபாஸ்ட்டாக வைக்கக்கூடாது, ரொம்ப ஸ்லோவும் வைக்கக்கூடாது. மிதமான சூட்டில் வேக வச்சிங்கன்னா தான் நமக்கு பரோட்டா நல்லா வேகும். அதனால் மிதமான சூடு வச்சுக்கோங்க. ஒரு 3 நிமிஷம் விட்டு இப்படி திருப்பிக்கலாம். திருப்பிட்டு எண்ணெய் சேர்த்திக்கலாம். இன்னொரு புறமாக ஒரு 3 நிமிஷம் போல் விட்டு இந்த மாதிரி வேக வச்சுக்கலாம். பாருங்கள், நல்லா வெந்துருச்சு. எடுத்துடலாம். நம்ம நூல் பரோட்டா தட்டின சுற்றி வச்சுங்களா ரோல் பண்ணி, இதுவும் சேம் மெத்தட் தான். நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். தீ அதிகமாக வைக்காதீங்க, அதிகமாக வச்சிங்கன்னா தீஞ்சிரும், உள்ளே வேகாது. அதனால் குறைவான தீயில் வச்சு நம்ம வேக வச்சு எடுத்துக்கணும். ஒரு புறம் வெந்துருச்சு, திருப்பி போட்டுக்கலாம். எண்ணெய் சேர்த்திடலாம். நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். அது வேக வச்ச மாதிரி இது நல்லா வேக வச்சு எடுத்துடலாம். யாருங்க சொன்னது ஹோட்டல் ஸ்டைலில் நம்மளாலையும் வீட்டில் பரோட்டா பண்ண முடியாதுன்னு? கொஞ்சம் யோசித்து செஞ்சிங்கன்னா பாருங்கள், செஞ்சிடலாம். சமையலை ரசித்து ருசித்து சமைக்கணும். நூல் பரோட்டாவும் ரெடி ஆயிடுச்சு, வெந்துருச்சு. எடுத்துடலாம். நூல் பரோட்டா அப்படியே பிச்சு ஊற்றி போட்டு சால்னா ஊற்றி சாப்பிட்டா டீ தூள் டக்கர்.
பரோட்டாவை பிச்சு போட்டு சால்னா ஊற்றி ஊற வச்சு சாப்பிட்ற அழகே தனி. சால்னா பரோட்டாவுக்கு மட்டும் எப்பவுமே சால்னா கம்மியாக செஞ்சிடாதீங்க, அதிகமாக செய்யுங்க. நல்லா ஊற வச்சு பிசுக்கி இப்படி சூடாக சாப்பிடணும். என்னோடய ஸ்டைலில் இன்றைக்கி பரோட்டா செய்முறை உங்கள் கூட ஷேர் பண்ணியிருக்கேன். சப்போர்ட் பண்ணுங்கள். பாய் உறவுகளே, அடுத்த வீடியோவில் சந்திக்கலாம்.